திரு செந்தில்வேல் அவர்கள்ட்ட என்ன அடிப்படை இருக்குது அப்படின்னா, இளைஞர்களுடைய வாக்கு வீட்டுக்கு ஒருவர் விஜய் ரசிகர் இருக்கார். அவர் ஏன் வீட்டை, ஏன்னா அவர் சொல்கிறது இல்லந்தோறும் தாவேக்கக்கூடிய கொண்டு போவோன்றார். அதில் ஒரு அரசியல் கணக்கு இருக்குல்ல. இல்லை, இதுக்கு நான் அமிதாப் பச்சன் சொன்ன உதாரணத்தை சொல்கிறேன். அமிதாப் பச்சன் இப்போ ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா விஜய் பெரிய நடிகர், அதில் எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. விஜய்க்கு இணையான ஒரு பெரிய நடிகர் தெலுங்கில் திரு சிரஞ்சீவி அவர்கள். இவங்க ரெண்டு பேரையும் விட உச்சம் பெற்ற நடிகர் திரு அமிதாப் பச்சன் அவர்கள். ஆனால் அமிதாப் பச்சன் அரசியலுக்கு வந்துட்டு சொன்னார், நான் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடாது, இந்த தப்பை பண்ணிட்டேன். அஸ்ஸாமில் அவருடைய ரசிகர், தீவிர ரசிகர் ஒருத்தன் ஹெலிகாப்டரை உடச்சி சொல்கிறான், எழுதி காகிதத்தை உள்ள போடுறான். அவர் சொல்கிறார், நான் உங்களுடைய தீவிர ரசிகன், ஆனால் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நான் ஆதரிக்க மாட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் மக்களை மகிழ்விப்பதற்காக நான் கடுமையாக உழைத்தேன், மக்களை மகிழ்விக்கிறேன், ஆனால் என்னை நேசிக்கக்கூடிய என்னுடைய ரசிகன் என் அரசியல் கருத்தையும் நேசிக்க வேண்டும் என்று நான் நினைத்தது தவறாகி போய்விட்டது என்று சொன்னவர் திரு அமிதாப் பச்சன். சிரஞ்சீவி அரசியலுக்கு வரும்போது அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, வராதிங்கன்னு சொல்லி. அதை சிரஞ்சீவியே சொல்கிறார், அமிதாப் பச்சன் என்கிட்ட அட்வைஸ் பண்ணார், நான் கேட்காம வந்தேன், எனக்கு பெருத்த பின்னடைவாகி விட்டது அப்படின்னு சொல்லி. சிரஞ்சீவி அதன் பிறகு திரு கமலஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னபோது சிரஞ்சீவி இந்த அட்வைஸை பண்ணுறாரு, நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் திரையில் பெரிய நட்சத்திரங்கள், அதில் கொண்டாடி தீர்ப்பதற்கு மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அரசியல் என்று வருகின்ற பொழுது நீங்கள் வராதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதில் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல. சினிமா நடிகர் என்ற காரணத்தினாலேயே நீங்கள் அரசியலுக்கு ஒரு தவறு என்ற நிலைப்பாட்டில் எனக்கு மாற்றுக்கிறது இருக்குது, அது வேறு. ஆனால் அதை தாண்டி நீங்கள் மக்களுக்காக எவ்வளோ உழைச்சிருக்கிறீங்க, எத்தனை வருஷம் பாடுபட்டுருக்கீங்க, இன்னும் நீங்கள் போக வேண்டிய ஜேர்னி என்ன, எந்தெந்த இஷ்யூஸில் என்னென்ன பேசியிருக்கிறீங்க, சமகால சிக்கலில் எவ்வளோ போராடி இருக்கீங்கிற கேள்விகள் எதற்குமே உங்ககிட்ட என்ன இல்லைன்னா பதில் இல்லை அவங்க சரியில்லைங்கிறது இருக்குல்ல. மக்கள் தொடர்ந்து வாக்களிச்சுட்டு வராங்க. நீங்கள் திட்டங்களை பற்றி எடுக்கணும்னா நம்ம தனியாக பேசலாம், அதுக்கு இன்றைக்கி மேடை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த அரசு போட்ட திட்டங்களை பற்றி மட்டும் நம்ம அவ்வளோ விரிவாக பேசலாம். நான் முதல்வன், தமிழ் புதல்வன், நீங்கள் வந்து இன்றைக்கி இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் தான் தொன்மையானது சொன்னதை விட வேறு என்ன பெருசாக இருக்க போகுது இல்லையா? நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம், அது இஷ்யூ இல்லை. இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை மையப்படுத்தி போராட வந்தீங்க? எம்ஜிஆர் அவர்களைங்க 1980 மக்களவைத் தேர்தலில் தோற்று போனார். நீங்கள் இவர் 77 சொல்கிறார் ஆட்சியப்படுத்தார். 83 ஆண்டுகளில் மக்களவைத் தேர்தல், 39 தொகுதிகள் தமிழ்நாட்டில், 37 தொகுதிகளில் அஇஅதிமுக படுதோல்வியை சந்தித்தது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அம்மையார் சொல்லி ஜெயலலிதா அவர்களே தோற்ற வரலாறு இங்கே இருக்குது 96, நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடிய காலம் என்னவா இருக்குது? ஜெயலலிதா அவர்கள் இல்லை, கலைஞர் அவர்கள் இல்லை, ஓகே, நான் ஒரு பெரும் பணத்தை உழைத்து சினிமாவில் ஈட்டியிருக்கிறேன், வயது 50 ஆயிடுச்சு, நான் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்வதற்கும், இப்போ தோழர் சொன்ன மாதிரி நான் வந்து ரத்த தான முகாம் நடத்தினேன், அவங்க வந்து இது என்ன மாதிரியான வாதம்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடு எங்கே நிற்குது? இன்றைக்கி 3 வேளை உணவு இருந்தவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 99.7 விழுக்காடு, குஜராத்தில் வெறும் 30 விழுக்காடு. தமிழ்நாட்டை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சது யார்? என்ன திட்டங்கள்? எதுவும் மந்திரம் போட்டு நடத்துனாங்களா? எவ்வளோ திட்டங்கள்? அந்த திட்டங்களை பற்றி பேசுவோமா? ஒவ்வொரு திட்டத்தை எடுத்து பேசுவோமா ஒரு மணி நேரம்? அதில் என்ன நீங்கள் செஞ்சீங்கிற கேள்வி இருக்குல்ல. நான் தனிப்பட்ட முறையில் கூட விவாதிக்க விரும்பல. நான் இவங்க இவ்வளோ வாதம் வச்சதுனால அந்த இடத்துக்கு என்னை நகர்த்திட்டாங்க நான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ பேசுகிறாங்க, உங்களுடைய ஒரு படம் தலைவா, டைம் டு லீடுங்கிற ஒரு வசனத்திற்காக அனுமதிக்க மறுத்தார் அன்றைய முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். நீங்களும் மரியாதைக்குரிய எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் எதிர்த்து களத்தில் இறங்கி உங்கள் ரசிகர்களை திரட்டி தீரத்தோடு போராடினீர்களா? அல்லது நீங்கள் கோடநாடு எஸ்டேட்டில் போய் ஜெயலலிதா அவர்களை காத்து கிடந்து பார்த்து அந்த ஒரு வரியை நீக்கிட்டு அந்த படத்தை நீங்கள் வெளியிடக்கூடிய இடத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்க. அந்த தலைப்புக்கு உங்களால் தீரத்தோடு உங்கள் படத்திற்கு எதிராக சண்டையிட முடிஞ்சுதா? நீங்கள் வழக்கு சிறைக்கு போவது வந்து ஒரு அடிப்படை இதாகிடுமோ அப்படிங்கிற மாதிரியாக கூட ஒரு கேள்வி நீங்கள் கூட வச்சிங்க. நான் அவர் அப்படி தான் வாதம் வச்சார் திரு தனியார் அவர்கள். அப்படி அல்ல, நீங்கள் எத்தனை போராட்டத்துக்கு களத்துக்கு வந்திருக்கீங்கிற கேள்வி தான் திருப்பி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு பரந்துபட்ட பார்வை, சரி பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், ரைட், கூடங்குளம் அணு நிலையத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? பரந்தூர் விமான நிலையத்தை அரிட்டாப்பட்டிக்கு ஒரு பார்வையா, பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஒரு பார்வையா என்று நடிகர் விஜய் அவர்கள் கேட்டார். அப்போ அரிட்டாப்பட்டி போராட்டத்துக்கு நீங்கள் ஏன் போல? அரிட்டாப்பட்டி போராட்டத்தை எத்தனை முறை நீங்கள் அரிட்டாப்பட்டிக்காக நீங்கள் களத்துக்கிறீங்க? ஏதாவது வழக்கு போட்டிருக்கீங்களா? உங்கள் கட்சி சார்பாக இந்த விவகாரங்களில் எத்தனை வழக்குகளில் உங்களை வந்து நீங்கள் ஒரு இணை மனுதாரராக இணைத்துக்கொண்டு நீங்கள் வழக்கு நடத்தியிருப்பீங்க? இப்போங்க 2 நாளாக வந்து செய்தி நான் சொல்கிறேன், இவங்க மற்ற விஷயத்தை பேசுகிறாங்க. எல்லா விவாதத்திலும் வேறு சாதியம் சார்ந்த சிக்கல்களை பேசுவாங்க, ரைட், அது பேசப்பட வேண்டியது, விவாதிக்கப்பட வேண்டியது, எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னைக்கு இப்போ கட்சி ஆரம்பித்த 2 நாளில் நேற்று நிர்வாகிகள் அறிவிச்சிருக்காங்க. தந்தி தொலைக்காட்சியில் அது செய்தியாக வந்துச்சு. தர்மபுரியில் ஒரு நிர்வாகி சொல்கிறாரு, சாதி பார்த்து தான் நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறார். இல்லை, எல்லா கட்சியிலும் ஒரு குற்றச்சாட்டு. எல்லா கட்சிக்கும் மாற்று தான் நீங்கள் சொல்லி வர்றீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இவங்க கட்சியில் மட்டும் இருக்கு நான் பேச வரல. எல்லா கட்சிக்கும் நான் மாற்று என்று சொல்லிக்கின்ற பொழுது தொடக்கத்திலே உங்கள் கட்சியில் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா மக்கள் எப்படி நம்புவான்னு நான் கேட்குறேன். எல்லா கட்சிக்கும் நீங்கள் மாற்று தானே, அவர் தப்பு பண்ணலையா அப்படின்னு கேட்குற இடத்துல நீங்கள் வந்து தப்பு அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல. திருநெல்வேலியில் ஒரு நிர்வாகி சொல்கிறாரு, கட்சி சாதி பார்த்து தான் வந்து வாக்களிக்கிறாங்கன்னு. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு வரை தாவேக்காவை ஆதரித்து பேசிய மூத்த ஊடகவியலாளர் ஐயா ஐயநாதன் அவர்கள் அவ்வளவு கடும் விமர்சனங்களை இன்னைக்கு வச்சிட்டாரு விஜய் மீது. என்ன விஜயனுடைய அரசியல் எவ்வளவு தவறாக இருக்கிறதுன்னு அவர் கடுமையாக, அதாவது தொடக்கத்திலே இவ்வளவு முரண்பாடு இல்லையா? நீங்கள் வந்து
இது தொடக்கத்துல தான் சார் முரண்பாடு ரைட் ஆரம்பிக்கும்போது இல்ல நீங்க பேசும்போது நான் குறிக்கல, நான் நீங்க பேசும்போது குறிக்கல, நான் முடிச்சிடறேன் சுருக்கமா. அவர் நெறிப்படுத்திடுவார். என்னுடைய கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல. வாங்க நீங்க நில்லுங்க. சமூக நீதி சனாதனத்தை பற்றி அவர் பேசியதுனால இவர் அவ்வளவு கோவப்பட்டார். வாஜ்பாய் அவர்களுக்கு திமுக ஆதரவு கொடுத்த பொழுது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டு முடிச்சிடறேன் விக்னேஷ், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டு அந்த செயல் திட்டத்தில் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கக்கூடாது, பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது, ராமர் கோயில் கட்டக்கூடாது, எல்லாவற்றிற்கும் கையெழுத்திட்டு ஒப்புதல் பெற்று வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்தார். நடந்துச்சா? அதெல்லாம் ஏதாவது ஒன்று நடந்துச்சா? சிஏஏ பற்றி பேசினா நான் 1 மணி நேரம் பேசுவேன். சிஏஏ அன்றைக்கு கொண்டு வரப்பட்ட சிஏஏ என்ன, இவர்கள் சிஏஏவில் கொண்டு வந்த திருத்தம் என்ன, அதை பற்றி பேசுவோமா? அந்த சிஏஏவுக்கும் இந்த சிஏவுக்கும் என்ன வித்தியாசம்னு பேசுவோமா? இந்த சிஏஏவை ஆதரித்தது யார்? நாடாளுமன்றத்தில் ஆதரித்தது, வாக்களித்தது யார்? அதை கண்டிச்சு நீங்க ஆதரித்து அஇஅதிமுக ஆதரவு இல்லைன்னா இந்த சிஏஏ சட்டமே நிறைவேற்றிருக்காது. அந்த அஇஅதிமுக பற்றி இவங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க? விஷயம் வந்து அண்ணன் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராமில் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம்னு சொல்கிறாங்க. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் கோத்ரா கலவரம் நடக்கிறப்போ ஐயா கலைஞர் அது ஸ்டேட்டோட இன்டர்னல் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். தவறான தகவல் எதுக்காக சொன்னாரு? எதுக்காக சொன்னாரு? ஒரு பாதியம் முடிக்காதீங்க. ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். பரவாயில்லை. இல்ல நீங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு நிமிஷம், செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. திமுக நிலைப்பாடு எப்பவுமே ஒன்று, ஆட்சியை கலைக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி வச்சாங்க. ஆட்சியை கலைக்க வேண்டுமா என்ற கேள்வி வைக்கப்பட்ட பொழுது ஆட்சியை கலைப்பதில் என்றைக்கும் திமுகவுக்கு உடன்பாடு இருந்ததில்லை. அது மிகப்பெரிய தேசத்திற்கு 2000 இஸ்லாமியர் இறந்தாலும் பரவாயில்ல, 2000 இஸ்லாமியர் இருந்தாலும் பரவாயில்ல. இது என்ன வாதம்? உங்க ஆட்சியில தாங்க சென்ட்ரல்ல பவர்ல இருக்காங்க. ஆட்சியை கலைக்க சரி, நான் ஒன்னு சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம் அப்படி வரேன். ஒரு வாதத்துக்கு வரேங்க. அதன் பிறகு நரேந்திர மோடியை சந்தித்து விஜய் அளவலாகினாரா இல்லையா? நீங்க சந்திச்சது இல்லையா? உங்க வீட்டுக்கு வந்தாரு. இல்ல நீங்க தான் மாற்றுன்னு சொல்றீங்க. இல்லங்க, இது எல்லாம் வீட்டுக்கு வந்தாருங்க. இது எல்லாம் மோசங்க. நீங்க வைக்கிற வாதம் எப்படி இருக்கு? விக்னேஷ், நீங்க சொல்ற எந்த வாதமும் எப்படி இருக்கு? நீங்க தப்பு செய்யலையா, நீங்க தப்பு செய்யலையா, நீங்க தப்பு செய்யலையா, சொல்யூஷன் என்னன்னு கேக்குறேன். தனிப்பட்ட தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்க. தனிப்பட்ட சந்திப்பு வேற. ஐயா கலைஞரை பார்க்க கூட பிரதமர் வந்தார். நீங்க அரசியல்வாதியா? எதுக்கு தனிப்பட்ட சந்திப்பு? அப்ப அரசியல்வாதி இல்ல, குடிமக்கள் அப்ப அரசியல்வாதியை மட்டும் தான் பிரதமர் சந்திக்கணுமா? இதுதான் மன்னராட்சி மனநிலை. இதுதான் மன்னராட்சி மனநிலை. நான் என்ன சொல்றேன்னா, எங்க கழக தலைவர் தளபதி தமிழகத்தின் 7 கோடி தமிழ் மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கிறவர். ஓட்டு அரசியல்லாம் தாண்டி தமிழ் மண்ணுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. இவர் சொல்றாரு ஆக்டர் விஜய் படம் வந்தா எல்லாரும் பாப்போம், குடும்பத்தோட பாப்போம், தலைவரா பாக்குறோம். நீங்க அது ஒரு தேர்தல் முடிவு பண்ணல சார். நீங்க பார்க்கலாம். நான் தான் சொல்றேன், தேர்தல் முடிவு பண்ணோம். எல்லாரும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, 99% பேர் முதலமைச்சர் ஓட்டு போட்டாங்களா? திமுக தேர்தல் முடிவு பண்ணோம். ஐயா கலைஞரை 77 கட்சி ஆரம்பிக்கிறப்ப 100 நாள் இந்த படம் ஓடும் அப்படின்னாரு. ஆனா 13 ஆண்டுகள் வனவாசம் போனாங்க. அது மாதிரி திமுக மன்னராட்சி நிரந்தர வனவாசத்திற்கு கழக தலைவர் அனுப்பி வைப்பார். நான் உறுதியா நான் சொல்றேன், மன்னராட்சி தான். இல்லங்க புரியல. மக்கள் ஓட்டு போட்டு வரலையா? இது ஒரு மக்களை அவமானப்படுத்துற செயல் இல்லையா? ஜனநாயகத்துக்கு விரோதமான. ஸ்டாலின் அவர்கள் மக்களால் வாக்களிக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனாரா இல்ல மன்னராட்சியில வந்தாரா? எது மன்னராட்சி? எப்படி தெரிவு செய்யப்பட்டார்? துணை முதல்வர் எப்படி தெரிவு செய்யப்பட்டார்? துணை முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதலமைச்சர். என்ன பேச்சு இது? முதல்ல அந்த வார்த்தையை திரும்ப மன்னிக்கணும். இது என்ன வார்த்தை? மன்னராட்சினா எதுங்க? முடி சூடுறது. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பையன் முடி சூடுறது. மக்களால் இந்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் பதில் கொடுத்தார். ஆதவ அர்ஜுனா கொடுத்தார். இல்ல நான் என்ன சொல்றேன், அண்ணன் அழகிரி அவர்களே சொல்லியிருக்காரு. இல்லங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லையா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், எதன் அடிப்படையில நீங்க கொண்டு வரீங்க? என்னங்க, அவர் எம்எல்ஏ வந்து வெற்றி பெற்றாருங்க. குடும்பத்தின் ஒரே நிமிஷம் அப்பா பையன் இல்ல அவர் சொல்ல பாருங்க. இல்ல துணை முதலமைச்சர் எம்எல்ஏவா எப்படி தேர்வானார்? மக்கள் ஓட்டு போடாம தேர்வானார். எம்எல்ஏ சீட் எப்படி கிடைச்சிச்சு வந்தவன? இது என்னங்க? ஆதவ அர்ஜுனாக்கு நீங்க எப்படி பொறுப்பு கொடுத்தீங்க? நம்ம கேட்போமா?
ஆதவர்ஜுனா யாருங்க? எத்தனை வருஷம் அரசியல்ல இருக்காரு? உங்களை விட சரி, ஓகே, அவர் பையன் எங்க கட்சியில இருக்காரா? இல்ல அவங்க அப்பா? சரி, ஓகே. விக்னேஷ் தாவேக்காவிற்காக உயிரை கொடுத்து உழைத்தவர்கள் வீதியில நிக்கிறான். நீங்க ஆதவர்ஜுனா ஒதுக்கி ஏமால வச்சீங்க? அப்பா பையன் பேரன் கொள்ளு பேரன் எல்லாரும் வருவாங்க. சரி, விக்னேஷ் புரிஞ்சுங்க. ஒரு குடும்பத்துல டைமே கொடுக்கல, இடையில வந்தாரு. நீங்க என்ன சுருக்கமா என் டைமே கொடுக்கல, நீங்க அவர் தானே இடையில வந்துட்டாரு. ஒன்னு விஷயம் புரிஞ்சுங்க, திட்டத்தை பத்தி பேசினார். சுருக்கமா ஒரு திட்டத்தை பத்தி பேசினாரு. பெண்களுக்கு சொத்துல உரிமைன்னு திமுகங்கிற குடும்ப சொத்துக்கு முதல்ல அக்கா கனிமொழிக்கு சம பங்கு கொடுங்க. அப்புறம் எவ்வளவு வேணாலும் பேசுவார். அவர் ஏதாவது ஒரு அறிவோட பேசுறாரா? அறிவார்ந்த வார்த்தை பேசுறாரா? பேசட்டுமா? பேசட்டுமா? நான் பேசட்டுமா? நான் பேசட்டுமா? ஒரு நிமிஷம் நீங்க புரிஞ்சுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவர் கேக்குறது பதில் சொல்லுங்க. குடும்ப விஷயம் பேசலாமா? நான் பேசட்டுமா? அவர் பேசணுமான்னு கேனா அலோவ் பண்ணவா? நாங்க ஃபேமிலியா பேசல, அவங்க கட்சியில இல்ல இருக்காங்க. சார், நீங்க கட்சியில பேசுங்க. நீங்க என்ன குடும்ப சொத்து? என்ன பேசு? ஆமா, அப்பா பையன் பேரன் வந்தா அது குடும்ப சொத்து தான்.